போடிநாயக்கனூரில் சுமார் 120 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த டிடிவி தினகரன். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நகரின் மையப்பகுதியில் வள்ளுவர் சிலை அருகில் அமைந்துள்ளது ஸ்ரீ மதுராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில். இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் பெரிய கும்பிடு திருவிழா விமர்சையாக இன்று முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்குள்ள அம்மன் மற்றும் பிரகார தெய்வங்களுக்கு வெள்ளி மற்றும் ஐம்பொன் கவசமிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று மாலை கோவிலுக்கு வருகை தந்து வழிபாட்டில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நீல காலங்களுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தான் கொண்டு வந்த மலர் மாலையில் மற்றும் ஏலக்காய் மாலை பூஜை அபிஷேக பொருட்களை அம்மனுக்கு சாற்றி சிறப்பு வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்த டிடிவி தினகரன் உடல் ஏராளமான பக்தர்கள் செல்ஃபி எடுத்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக ஓபிஎஸ்ஐ ஆர்பி உதயகுமார் விமர்சனம் செய்தது குறித்து கருத்து கேட்டு கேள்வி எழுப்பிய பொழுது அது அவர்களுடைய பிரச்சினை, அவர்கள்தான் அதற்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி வர்றாரு. குறிப்பாக ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஓபிஎஸ் எந்த காலத்துலேயும் அதிமுகவில் சேர்க்க மாட்டோம், அவர் எடப்பாடி பழனிசாமியோட உத்தரவோடு நான் சொல்கிறேன், இது எந்த காலத்திலும் நடக்காது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அதிமுக கட்சியை அழிக்க அவர் சுயநலத்துக்காக பல்வேறு வழக்குகள் இந்த 54 ஆண்டு காலத்தில் அதிமுக சந்திக்காத பல வழக்குகளை அவர் பதவிக்காக போட்டிருக்காரு. அவர் ஒரு பெரிய சுயநலவாதி. இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. மோடியோடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் இதுக்கு பதில் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் கருத்து இல்லை, உங்கள் கருத்து அவர் சார்பாக நான் பேச முடியாது. இதுக்கு அவர் பதில் சொல்கிறது சரியாக இருக்கும். ஒன்றே நான் என்ன சொல்கிறேன்னா, சிலர் ஜோக்கர் மாதிரி பேசிட்டு இருக்கிறது பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கேட்குறது உங்கள் நேரத்தையும் வீணடிக்க என் நேரத்தையும் வீணடிக்க சரியா? இப்போ பிஜேபியோட வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி சார் 10 மாநிலங்களில் இருக்கும் அப்படின்றது? மீண்டும் 3வது முறை மோடி அவர்கள் மிகப்பெரிய ஆதரவுடன் நின்று அவங்க எவ்வளவு சீட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அதை விட அதிகமாக அவர்கள் சொல்வது போல, பிஜேபி சொல்வது போல 400+ என்கிற எண்ணிக்கை உறுதியாக ஆட்சியாக சார். இப்போ தொடர்ந்து இஸ்லாமியர்களை பற்றி எதிராகவே பேசிட்டு வர்றாரு மோடி அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வர்றாங்க. அதை பற்றி என்ன சார்? அவர் இஸ்லாமியர்கள் பற்றி அவராக பேசுகிறார். இவர்கள் அவர் பேசியதாக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிறார். இப்போ மதவாதம்னா என்ன? ஒரு மதத்திற்கு ஆதரவாக பேசுகிறது தான் மதவாதம். ஒரு மதத்துக்கு எதிராக பேசுவது மதவாதம் தானே. இப்போ இவர்கள்லாம் சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் உட்பட அந்த இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஏதோ இவர்கள் தான் சிறுபான்மை மக்களின் காவலர்கள் போல காட்டிக்கொண்டு வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பாஜகவை திரு மோடி அவர்களை, குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களை ஏதோ சிறுபான்மையினரின் எதிரியாக, குறிப்பாக இஸ்லாமிய எதிரியாக இவர்கள் தான் வரிந்து போட்டு கட்டிக்கொண்டு பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் முதல்வரான பிறகு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குஜராத்தில் அதற்கு முன்பு எத்தனையோ கலவரங்கள், மத கலவரங்கள் நடந்துச்சு. அந்த 2002 அவர் பிப்ரவரியில் அவர் பிரதமரான உடனே நடந்த கலவரத்துக்கு அப்புறம் அங்கே மத கலவரங்களே இல்லாமல் பண்ணாங்க. உண்மைதானே நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறதுனா அது மோடியோடைய ஆளுமை தான். இவர்கள் ஏதாவது சொல்லி மக்களை குழப்பி, குறிப்பாக சிறுபான்மை மக்களை குழப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் செய்கிற பொய் பிரச்சாரம் தான் இது. இந்த பொய் பிரச்சாரம் எடுபடாது. இந்த தேர்தலில் அது உங்களுக்கு தெரியும். ஓகே, நன்றி சார்.